ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை உனக்கான நல்லதை நான் சொல்லியும் கூட இன்னும் ஏன் உன்னை பற்றி நீ தாழ்வான சிந்தனைகளையே மனதிற்குள் வைத்துகிறாய்? உனக்கு எதுவும் அதிர்ஷ்டமும் இல்லை, உன் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கவும் இல்லை, நீ எப்போதும் இப்படித்தான் கஷ்டப்பட போகிறாய் என இதே போல பல எதிர்மறையான எண்ணங்களை எதற்காக உனக்குள் சுமந்து கொண்டிருக்கிறாய்? இதையெல்லாம் பார்த்ததால் தான் உன் மீது கோபமாக வந்திருக்கிறேன். உடனே நான் சொல்வதை கேள். உன் மனதில் எப்போதும் நேர்மறையான சிந்தனைகளான எனக்கு நல்லது நடக்கும், நான் நன்றாக வாழ்க்கையை வாழ்வேன், உயரமாக சிறப்பான செழிப்பான சந்தோஷ வாழ்க்கையை விரைவில் வாழப்போகிறேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லாமே சரியாகும் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த நேர்மறை எண்ணங்களின் அதிர்வுகளானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் கதிர்களாக பரவும். அதன் மூலமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்துக்கொள். அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்க முடியாதல்லவா? முதலில் உன் மனதிற்கு நீ அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வா. எக்காரணம் கொண்டும் அமைதியையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வெளியில் தேடாதே. உனக்கான சந்தோஷத்தை நீதானே கொண்டு வர வேண்டும். யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணம் ஆகவில்லை என்பது எனக்கு தெரியும். அப்படி நீ யாருடைய கண்களிலாவது கண்ணீர் வர காரணமாக இருந்திருந்தால் ஏதாவது ஒரு செயலை தவறாக செய்திருந்தாயே, ஆனால் அது உன்னுடைய பாவத்தை அடுத்த ஜென்மம் வரை தொடர வைத்துவிடும் என நீ புரிந்துதானே வைத்துள்ளாய். இனி உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது எனது பொறுப்பு. நல்லது கெட்டது எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிற நீ நல்லதை மட்டும்தானே நாடி போக வேண்டும். எதற்காக சில கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்கிறாய்? நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பது உன்னுடன் முடிந்து விடாமல் உன் பிள்ளைகளுக்கும் நீ சேர்த்து வைக்கக்கூடிய பாவமாக அல்லவா மாறிவிடும். மற்றவர்கள் யாராவது உன் மனதை உடைக்கும் போது கொஞ்சம் அந்த மனையில் நனைந்து கொள். நாளை உன் மனதையும் உடைக்க யாராவது வந்துதான் சேர்வார்கள் என்பதை புரிந்து கொள். ஏனெனில் இந்த உலக வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாதல்லவா? இன்று சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய மனிதர்கள் நாளையே துன்பத்தை அனுபவிக்க நேரலாம். நேற்று வரையிலும் கஷ்டப்பட்டு அழுது கொண்டே வாழ்ந்து வந்த உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களையும் மிக பெரிய அளவில் நீ அனுபவிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. மற்றவர்கள் யாராவது உன்னை பற்றி ஏதாவது சொல்லி உன் மனதை உடைக்க நேரக்கூடிய தருணங்கள் வந்தாலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன் மனதையும் உடலையும் அடக்கி உனக்கான விஷயங்களை நீ வெற்றிகரமாக சிறப்பாக தனியாக செய்து முடிக்க உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் நிற்பேன். பொய் பேசுபவர்கள் பல நாள் சந்தோஷமாக வாழலாம், ஆனால் முடிவினில் உண்மை என்பது ஒரு நாள் ஊர்கோலமாகவே மாறிவிடும். நீ உண்மையான மனிதர்கள்தான் இங்கு சரியான பாடங்களையும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என் செல்லமே. உனது குறிக்கோளில் நீ பிடிவாதமாக இருந்தால் நிச்சயம் நீ வேண்டியவற்றையெல்லாம் பெற்று விடுவாய். நீ எதிர்பார்த்தது நடப்பதற்கு தாமதம் ஆகலாமே தவிர ஒருபோதும் தட்டி போகாது. உனக்கானது நிச்சயம் கிடைக்கும் என பொறுமையோடு காத்திரு. அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் கிடையாது. உன் லட்சியத்தை அடைவதற்காக நீ உழைக்கும் நேரம் எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான். நீ செய்யக்கூடிய வேலையின் மூலமாகவும் உழைப்பின் முயற்சியின் மூலமாகவும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வராகியம்மா உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன். தடைகளையும் சிக்கல்களையும் பார்த்து முகம் சுளித்து சோர்ந்தோ துவண்டோ போக வேண்டாம். தடைகள் வந்தால்தானே அதை தாண்டுவதற்கான வேகம் உனக்குள் உண்டாகும். அப்போதுதானே உன்னை பற்றிய பலமும் பலவீனமும் உனக்கு புரிந்து கொள்ள முடியும். தடைகளை கண்டு தகர்ந்து போகாமல் அதை தாண்டி போவதற்கான வழிகளை பற்றி சிந்தனை செய். உன் தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் கிடையாது. உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய திறமைகள் என்ன என்பதை நீதானே உணர்ந்து கொள்ள வேண்டும். நீதானே அதை மற்றவர்களுக்கும் உணர்த்த வேண்டும். உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உன் வராகி அம்மா என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான வேலைகளை செய்யப்போ. இனிமேலாவது நான் உன் மீது அன்பும் பாசத்தையும் காட்டுவேன் என நம்பு. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நிச்சயம் உன் வாழ்வில் நிகழும். இப்பொழுதாவது என்னை முழுவதுமாக நம்பினால் இனி தொடர்ந்து உன்னை பார்க்க வந்து உனக்கான விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு செய்து கொடுப்பேன். மனம் தளர்ந்தோ சோர்ந்தோ போகாதே என் செல்லமே. எந்த காரணம் கொண்டும் கடைசி வரையில் உன் நம்பிக்கையை நீ இழக்கக்கூடாது. ஏனெனில் கடைசி நொடியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அல்லவா? துன்பங்களை கண்டு நீ துவண்டு போனாயே, ஆனால் உன் மீதமுள்ள வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? நீ சந்திக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே உன்னை ஒளி போல செதுக்கி செதுக்கி உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதற்காக மாற்றி அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்து கொள்.
மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதற்கு படியாக நீ இருந்து விடாதே என் செல்லமே. அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும். யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உனது சிந்தனையும் செயல்களும் இருக்கும்படி பார்த்துக்கொள். இந்த உலகில் சாதனை செய்வர்கள் எல்லாருமே நிதானம் என்னும் ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள்தான். நீயும் நிதானத்தோடும் பொறுமையோடும் எல்லா விஷயங்களையும் செய்யப்பார். கவர்ச்சியின் வலையில் நீ மாட்டிக்கொள்ளாதே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் அதனை நோக்கி உன்னை இழுப்பதைப் போல கவர்ச்சிகரமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் கெட்ட விஷயங்களின் பக்கம் உன் கவனத்தை திசை திருப்பாதே என் செல்லமே. உனக்கான நல்லதை நீ பெற வேண்டும் என ஆசைப்பட்டால் உன்னை திசை திருப்பக்கூடிய கெட்ட விஷயங்களிலிருந்து விலகி நின்று உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்யப்பார். எல்லா அனுபவங்களும் உன் மனதை முந்திக்கொண்டு உன் வாழ்வில் வந்து நிகழும். மனதை உன் தலைவனாக ஏற்றுக்கொண்டு உன் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களின் நல்லதை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிரு. நீ மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைக்கும்போது உன்னுடைய வேண்டுதல்களையும் உன் வாழ்க்கையையும் நான் சிறப்பாய் மாற்றி அமைப்பேன். உன் மனதில் வரக்கூடிய கோபங்களிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீ உச்சகட்ட கோபம் அடையும் போது நீ கோபப்பட்டால் அடுத்து என்ன நிகழும் என்பதை ஒரு நொடி மனதிற்குள் சிந்தனை செய்துவிடு. அதன் பாதிப்பை உணர்ந்து நீ சாந்தம் அடைந்தாலே உன் வாழ்க்கை நிச்சயம் ஆனந்தமாக மாறிவிடும். தேவையில்லாமல் எதற்காகவும் நீ கோபப்படவும் வேண்டாம், பொய் சொல்லவும் வேண்டாம். மற்றவர்கள் நலனை நினைத்து அதை போல நமக்கும் வாழ்க்கை அமையவில்லையே என்ற எண்ணம் கூட உனக்குள் வேண்டாம் என் செல்லமே. யார் எதை செய்தாலும் அதற்குரிய தண்டனை கிடைப்பது போலவே மற்றவர்களை பார்த்து நீ கோபப்படுவதாலோ பொறாமை எண்ணம் கொள்வதாலோ உனக்கால் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. சில பேரால் நீ அடைந்த கஷ்டங்களும் துன்பங்களும் மீண்டும் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும். கலங்காதே என் செல்லமே. யார் மீதும் வெறுப்பை காட்டி இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார். நடப்பது நடக்கட்டும் என அதை என் பொறுப்பில் விட்டுவிட்டாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் வராகி அம்மா நான் பார்த்து கொள்வேன். பெரியவர்களை கண்டால் நீ பணிவோடு நடந்து கொள்கிறாய். தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ள முயற்சியும் செய்கிறாய். அப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு இருக்கிற உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நான் மாற்றி தருவேன். இந்த நொடி முதலே உன்னுடைய மனதில் நீ நினைக்கக்கூடிய விஷயங்களும் உன் கனவுலக வாழ்க்கையையும் நனவாய் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். முழுமையாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ ஆரம்பி. நாளை என்ன நடக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் உனக்கு என்ன நல்லது நடக்கப் போகிறது என்பதை நான் முழுவதுமாக உணர்ந்து வைத்திருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிழைகளும் தோல்விகளும் எல்லாமே முடிந்து போய் வெற்றிகளும் சந்தோஷங்களும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ பேசிய வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்லமே. நீ எங்கு இருக்கிறாய், உன்னுடைய பொறுப்புகள் என்ன, உனக்கான கடமைகள் என்ன என்பதை சரியாக புரிந்து உணர்ந்து நீ வாழ்ந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் கிடைக்கும்படி நான் செய்வேன். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், ஆனால் கெட்டது உடனே நடந்துவிடும். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். ஓம் வராகி.